ஜென்மத்துல அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ என்ன கொன்னுட்டா, எனக்கு அவ செத்துட்டா. ஐயோ 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 ஐயோ, டேய் இது இது யாருக்கு நான் அடுக்க மாட்டா இந்த அநியாயம். எங்க அது? ஏய் சீ டவுரு. நாங்க எது பண்ணலமா, சொல்றத கேளுமா. ஒரு இடத்துக்கு போனவா சோறு துண்டமா வந்த ஓடலாம என்னடா வேலை பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நீங்களா யோடா என் வயித்துல வந்து போடுறீங்க. ரஜினிமா நீ சும்மா இரு. அப்படி அடிக்கணும்னா என்ன அடிங்க? ஏன் சாமி இவன் பண்ண பாவம் பத்தாதா? இந்த தோடி வாட நான் பெத்த பாவம் போறாதா? உன்னை என்னத்துக்கு கண்ணு நான் அடிக்க போறேன்? எந்த தப்பும் செய்யாத பிரபாவ மட்டும் எதுக்கு அடிக்கிறீங்க? அதுவும் இதால. இந்த அடி ஒவ்வொன்றும் ஏன் மேல விழுந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கு நீங்க என்னையே அடிக்கலாமே. ஆமா மையம்மா, எல்லா தப்பும் என் மேலதான். நான் ரஞ்சினி அப்பாவை அடிக்கணும்லாம் செருப்பை கழட்டி தூக்கி வீசல. அறிவிக்குதாடா உங்களுக்கெல்லாம்? நீ தெரிஞ்சாச்சியோ தெரியாமாச்சியோ அது எதுவா இருந்தாலும் நடந்தது பெரிய தப்புடா. அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு பெரிய மனுஷன் செருப்படி வாங்கின்னு உங்களெல்லாம் கும்பிட்டு அனுப்புவாரா? ரஞ்சனி அப்பாவோ இல்ல வேற யாராவது மூணாவது மனுஷங்களோ யாரா இருந்தாலும் நீ எதுக்குடா முதல்ல கையில செருப்பு எடுக்கிற? ஏய், உன்னோட முரட்டு சுபாவத்தால இன்னைக்கு ரஞ்சனியை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாத்தியா? பாப்பா, அங்க ஒரு ஆள் ரஞ்சினி பத்தியும் எங்களை பத்தி எவ்வளவு தப்பு தப்பா பேசினா தெரியுமா பாப்பா? எங்களை மட்டும் இல்ல, அந்த ஆள் ரஞ்சினி குடும்பத்தை பத்தியும் கேவலமா பேசினா. அவர் பேசினது இப்ப யார் மனசுலயும் இருக்காதுப்பா. இப்ப நீ என்னதான் நியாயமான காரணம் சொன்னாலும் அத்தனை பேருக்கு முன்னால ரஞ்சினி அப்பா அவமானப்பட்டது தானே? டேய், ஏற்கனவே ரஞ்சினி அவ குடும்பத்தோட இருக்க முடியாம போனதுக்கு நீங்க தான் காரணம்னு நினைக்கிறவரை அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்து ரஞ்சனியை இப்படி நிரந்தரமா பிரிச்சு கொண்டு வந்துட்டீங்களா? ஐயோ பாப்பா, நான் இங்க வந்தது உங்க எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க, நான் எங்கயாவது போயிடுறேன். ஏய் ரஞ்சினி, ஏமா ஏமா என்ன வார்த்தை சொல்லிட்டமா? நீ எங்களோட இருக்கிறத விட வேற என்ன சந்தோஷம் எங்களுக்கு இருக்க போகுது? அதுக்காக பெத்தவங்களுடைய மனசை நோகடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். இந்த பசங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லணும்ல. கடிவாளம் போடாம திரியறதுனாலதான் கண்ட இடத்துல கை நீட்டுதுங்க பாய். இவங்க யாரும் அதுக்கு காரணம் இல்ல. அதுக்காக நடந்த எதையும் நான் சரின்னு சொல்லல. அமுதனுக்கு எங்க அப்பாவை அடிக்கணும்னு இன்டென்ஷனே இல்ல. எல்லாம் கரெக்ட் தான் கண்ணு, மனசுல கெட்ட எண்ணம் இல்லதான். ஆனா நடந்திருக்கிறது பெரிய விஷயமாச்சே. இந்த பையன் தப்புன்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா கூட அவங்க மனசு ஆறிட்டு இருக்கும். அவங்க கால்ல விழ சொன்னாங்க, உயிர்ந்திருக்கலாமே. பெரியவங்க கால்ல விழுத்துல தப்பு என்ன கண்ணு? நான் தான் கால்ல விழ வேண்டாம்னு சொன்னேன். நடந்த எதுக்கும் நீங்க அமுதனையோ இவங்க யாரையும் குத்த சொல்ல முடியாது. இதுல எனக்கும் பங்கு இருக்கு, என் ஃபேமிலிக்கும் பங்கு இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் எங்க அப்பாவுக்கு இப்படி ஆனது எனக்கு மட்டும் கஷ்டமா இருக்காத மையமா? இல்ல எங்க அப்பாவை விட எங்க அண்ணனை விட இன்ஃபேக்ட் அவங்களுக்கும் மேல சின்ன வயசுல இருந்தே எனக்கு என் ஃப்ரெண்டு தான் துணையா இருந்திருக்காங்க. அதனாலதான் நானும் இவங்களோட வந்துட்டேன். எனக்கு எங்க போறதுன்னு கேள்வியே வரல பாப்பா. ஏன்னா எனக்கு நீங்களா இருக்கீங்கன்ற நம்பிக்கை. நீங்களும் இவங்களை இப்படி குற்றவாளியை நிறுத்தி வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்கு. நம்மள நம்பாதவங்க எப்படி இருந்தாலும் நமக்கு ஏமாற்றமா இருக்காது பாப்பா. நம்மள நம்பினவங்க ஏமாத்தினாதான் உயிர் போற வரைக்கும் வலிக்கும். அம்மாடி, என்னடா இது? ஏமா, நீ என்னோட மகம்மா. இந்த பாப்பா உன்னை நம்ப